ஆமா, சொல்லுங்கம்மா. இங்க பாருமா பிருந்தா, நல்லா கடவுளை வேண்டிக்கோ. சரிங்கம்மா. கடவுளே, எனக்கு பந்தக்கால் நட்டு வைக்க போறாங்க. அது நல்லபடியா நடக்கணும். நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். நீ என்னை கைவிட்டுறாத கடவுளே. நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். இப்போ எங்க கூட எங்க அப்பா இல்ல. எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் எங்க கூடயே இருக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். என்னை கைவிட்டுறாத. அம்மா. பிருந்தா, என்னம்மா ஆச்சு? ஏன் பிருந்தா அழுகுற? அக்கா என்ன ஆச்சுக்கா? அக்கா என்னாச்சு? ஏன்க்கா அழுகுற? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா, அப்பா இங்க இருந்தா கல்யாணம் எப்படிலாம் நடந்திருக்கும். எவ்வளவு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த இடத்துல அப்பா இல்லையேம்மா. நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. அப்பா, நீங்க எங்க இருந்தாலும் எங்களை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்பா. உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு இருக்கணும்பா. அப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. பிருந்தா, அழுகாத பிருந்தா. நீ சொன்ன மாதிரி அப்பா நம்ம கூட தான் இருப்பாரு. ஆமாக்கா, அப்பா நம்ம கூட தான் இருப்பாருக்கா. ப்ளீஸ் அக்கா, அழுகாத. பிருந்தா, அம்மா சொல்றல, அழுகாத பிருந்தா. எதுக்கு நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீ அழுதுட்டு இருக்க? ஆமாக்கா, நீ ஹாப்பியா இருக்கா? சரி, அழுகாத. சரிங்கம்மா. நம்ம பந்தக்கால நெட்ட வச்சிடலாம். நல்லபடியா பந்தக்கால நெட்ட வச்சாச்சு. எல்லாரும் வாங்க, உள்ள போலாம். சரிங்கம்மா. புவனேஸ்வரி. சொல்லுங்க. புவனேஸ்வரி, பந்தக்கால நெட்ட வச்சிடலாமா? வச்சிடலாங்க. தேவ். சொல்லுங்கம்மா. பந்தக்கால நெட்ட வச்சிடலாமாடா? சரிங்கம்மா. கடவுளை வேண்டிக்கோ, எல்லாமே நல்லபடியா அமையும்னு வேண்டிக்கோ. சரிங்கம்மா. கடவுளே, நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். என்னோட திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும். நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன். என்னை கைவிட்டாத கடவுளே. பிருந்தாவுக்கு ஒரு நல்ல அப்பாவா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும். அதுதான் கடவுளே என்னோட ஆசை. இது எல்லாமே நிறைவேறணும். நீ நம்பி நான் பந்தக்கால் நட்ட வைக்கிறேன். பந்தக்கால் நட்ட வச்சிடலாமா? புவனேஸ்வரி, நெட்ட வச்சிரு. சரிங்க. நல்லபடியா நெட்ட வச்சாச்சு. வாங்க, உள்ள போலாம். மற்ற வேலையெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. சரிங்கம்மா. கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு. உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு. சங்கவி அம்மா. சொல்லுங்கம்மா. ஏன் சங்கவி ரூம்லயே இருக்க? கீழே வாமா. என்னம்மா உனக்கு ஆச்சு? ஸ்கூல்ல யாராச்சும் திட்டினாங்களா? இல்லம்மா. அப்புறம் என்ன ஆச்சு? ஏன் வர மாட்டீர? இல்லம்மா, டயர்டா இருக்கு. நிறைய படிக்க கொடுக்குறாங்களா? ஸ்கூல்லயே படிக்கிறேன், வீட்லயும் வந்து படிக்கிறேன். அதனால ரொம்ப டயர்டா இருக்குமா. இரு, நான் அப்ப ஏதாச்சும் பால் எடுத்துட்டு வரட்டா குடிக்க? பூஸ்ட், ஹார்லிக்ஸ் ஏதாச்சும் கொண்டு வரட்டா? இல்லம்மா, எதுவுமே வேண்டாம். அம்மா. சொல்லு சங்கவி. உன் மேல நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டாமா? படுத்துக்கோடாமா, படுத்துக்கோ. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கவி. நீ இன்னைக்குமே இந்த மாதிரி சொல்ல மாட்டேல. அம்மா, நான் உன் மேல படுத்துக்கிறேனே, ஏதோ ஒரு கஷ்டம் உன் மனசுல இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது சங்கவி. இங்க பாருமா சங்கவி, அம்மா சொல்றது நல்லா கேளு. படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. படிப்பை தவிர வேற எதுல நீ கான்சென்ட்ரேட் ஆகாத. படிப்பு மட்டும்தாம்மா வாழ்க்கை. படிப்பு மட்டும் இல்ல, அவ்வளோதான். நான்லாம் சுத்தமாவே படிக்கல. ஆனா நீ நல்லா படிக்கணும், ஒரு டிகிரி வாங்கணும். டிகிரி வாங்கி நம்ம குடும்பத்தையே பெருமை சேர்க்கணும். அப்போதாம்மா ஹோம் ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீ படிப்புல மட்டும்தான் என்னைக்குமே கான்சென்ட்ரேஷன் வைக்கணும். வேற எதுல நீ கான்சென்ட்ரேஷன் வைக்க கூடாது. சரிங்கம்மா. சின்ன சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் மலர்ந்தாய். என்ன என்ன உயிர் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய். சங்கவி, என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் நீ படுத்துக்கோமா. இல்லம்மா, வேண்டாம். சரி சங்கவி, நான் போய் வேலை செய்யறேன். அம்மா சமைச்சிட்டு சொல்றேன், வந்து சாப்பிடு. சரிங்கம்மா. அம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருமா. நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேம்மா. நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. அப்பா, நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க ரெண்டு பேரும். ஆனா நான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கேம்மா. நீ படிப்புல கான்சென்ட்ரேட் வைக்க சொல்ற, நான் படிப்புலயும் தான் கான்சென்ட்ரேட் வைக்கிறேன். ஆனா நான் ஒரு பையனை லவ் பண்றேம்மா. இது எப்படிம்மா நான் உன்கிட்ட சொல்லுவேன்? எல்லாம் தெரிஞ்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு அவனும் வேணும், நீயும் வேணுமா. என்னால ரெண்டு பேர்த்தையும் விட முடியாது. ஆனா இந்த உண்மையை உன்கிட்ட சொல்ல முடியலையேம்மா. இன்னைக்குமே நீ என்னை திட்டிகிட்டே தான் இருப்ப. ஆனா நீயே இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்றம்மா. என்னால தானம்மா நீ இப்ப ஃபீல் பண்ற. எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுதுமா. இந்த எல்லா உண்மையை நான் உன்கிட்ட சீக்கிரம் சொல்லுவேம்மா. சீக்கிரம் சொல்லி நீதாம்மா இனி அவன் கூட சேர்த்து வைக்கணும். நான் உன்னை நம்புறேம்மா. நீ கண்டிப்பா எங்களை சேர்த்து வைப்ப. இந்த உண்மையை நான் உன்கிட்ட சீக்கிரம் சொல்லுவேன்.